ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னை காண உன் சாயப்பா வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உனக்கு வேண்டியதை தரவே உன் சாயப்பா இருக்கிறேன். நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். சுபமான முடிவு ஒன்றை உனக்காக உன் சாயப்பா தரப்போகிறேன். உன் கனவுகளை எல்லாம் நான் மெய்ப்பட செய்வேன். அதற்காக காலம் வரும். கட்டாயம் நீ பொறுத்திரு. உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும். எதற்காக என் குழந்தையே நீ உன் குறைகளை பற்றியே சிந்திக்கிறாய்? சொல். நிறைவாய் செய்ய வேண்டிய செயல்கள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் நீ எதற்காக குறைகளை பற்றியே சிந்திக்கிறாய்? ஒரு விஷயத்தில் தோல்வியை தழுவினால் நீ எப்போதும் தயங்கி நிற்காதே. தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து முயற்சி செய்து தோற்று நிற்பது எவ்வளவோ சிறந்தது. வெற்றி உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும். ஆனால் தோல்வி எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். நீ எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. ஆனால் அது யாருக்காக என்பதில் எப்போதும் மிகவும் கவனமாக இரு. காண்பது கானல் நீர் என்று தெரிந்த பிறகும் கண்ணீர் எதற்கு? எதுவாயினும் கடந்து செல் என் செல்வமே. நினைவில் நிறுத்து, நீ எப்போதும் நிகரற்றவன் என்பதை. உன்னால் இதை செய்ய முடியாது என்று யாராவது கூறினால் நீ இதை எப்படி செய்தாய் என்று சொல்லும் அளவிற்கு நீ வாழ்வில் உயர்ந்து காட்ட வேண்டும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாற வேண்டுமா? அப்போது நான் சொல்வதை கேள். பிறர் என்ன சொல்வார்கள் என்று எண்ணாமல் உனக்கு எது சரியென தோன்றுகிறதோ அதை சரியாக செய். உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். என் குழந்தையே, என் நிலையிலும் நீ உன்னிலை மறவாதே. நீ எதை செய்ய வேண்டும் என்ற தெளிவும் துணிவும் உன்னோடு இருந்தால் இந்த உலகம் உன் காலடி மண்ணோடு இருக்கும். அன்பு என்பது உள்ளுணர்வு. அது அவரவர்களின் அனுபவத்தை பொறுத்தே அமையும். என் செல்வமே, உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு என்பது உன் எண்ணத்தை பொறுத்ததே. ஆதலால் நீ உயர்வான எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகு. அப்போதுதான் உன் வாழ்வு உயர்வான நிலைக்கு போகும். நீ எண்ணும் எண்ணமானது சரியாக இருந்தால்தான் அது செயலிலும் வெளிப்படும். உன் வாழ்க்கையானது அழகாக மாற வேண்டும் என்றால் மனிதர்களின் துணை எதற்கு? உயர்வான எண்ணமே போதும். உன் எண்ணத்தின் துணையே போதும் என் செல்வமே. உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். உனது உயர்வான எண்ணமே உனது உயர்வான இலக்கை அடைய செய்யும். இன்றைய வாழ்க்கை உனது நேற்றைய எண்ணத்தின் வெளிப்பாடு ஆகும். ஆதலால் எப்போதும் நீ உயர்வான எண்ணத்தையே சிந்திக்க பழகு. நீ விதைக்கும் எண்ணங்கள்தான் உன்னிடம் மீண்டும் வந்து சேரும். நன்மை தீமை, அறம் உண்மை, பொய் ஆக்கம், அன்பு சினம், இவ்வாறு எப்படிப்பட்ட எண்ணங்களை நீ விதைக்கிறாயோ அதுவே மீண்டும் உன்னை வந்து சேரும். ஆதலால் நீ நேர்மறை எண்ணங்களை மட்டும் சிந்திக்க பழகு. உன் வாழ்க்கை நேர்மறையானதாக மாறும். அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை அல்ல. அமைவதை அழகாய் மாற்றுவதே சிறந்த வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மிகவும் அழகானது. நீ வாழும் விதத்தில்தான் உள்ளது. சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் உன் எண்ணத்தையே பொறுத்தது. என் குழந்தையே, நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு நிச்சயம் வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். ஆதலால் எதை நினைத்தும் இனி கவலை கொள்ளாதே. இந்த வாழ்வில் உன்னை பல பேர் புறக்கணிக்கலாம், சில பேர் ஏற்றுக்கொள்ளலாம். அவற்றையெல்லாம் நீ ஒருபோதும் பொருட்படுத்தாமல் துணிந்து நில். தொடர்ந்து செல். வாழ்க்கையானது
மகிழ்ச்சியாக மாறும். என் குழந்தையே, உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களைக் கண்டு நீ மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையை கொடுக்கும். உன் துன்பங்கள் எல்லாம் இந்த நொடி முதல் முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னை நோக்கி இன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. நீ அதை அனுபவிக்க மகிழ்ச்சியாக காத்திரு என் செல்வமே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மையை உன் சாயப்பா நிச்சயம் வழங்குவார். உன் கண்ணீர் துளியை துடைக்க உன் சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் வருவார். இதை மட்டும் நீ என்றும் நினைவில் வைத்து செயல்படு. என் செல்வமே, நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது. உன் மீதும் உன் திறமை மீதும் நீ முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்வில் எளிமையாக வெற்றி பெற முடியும். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் யாவும் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றலாம். ஆனால் விரைவில் உனக்கு அவை சாதகமாக முடியும். உனக்கு நான் அவற்றை சாதகமாக மாற்றித் தருவேன். இது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் செல்வமே, நீ விரும்பிய வாழ்க்கையை உன் சாயப்பா நிச்சயம் அமைத்து தருவேன். இனி நீ வளமோடும் நலமோடும் வாழப் போகிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உன் சாயப்பா நிச்சயம் உதவுவேன். காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்வமே. எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் என்று ஒன்று உள்ளது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதும் இல்லை. ஆதலால் அந்தந்த நேரம் வரும்பொழுது நிச்சயம் உன் சாயப்பா நன்மையை வாரி வழங்குவேன். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? சொல் என் செல்வமே. இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருபோதும் வருந்தாதே. உன் சாயப்பா என்றும் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை சுற்றி எது வந்தாலும் நீ எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடனே உனக்கு துணையாக உறுதுணையாக இருக்கிறேன். உன் தீராத பிரச்சனைகள் யாவும் முற்றிலும் விரைவில் தீரப்போகிறது. அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே தீரும். உன் சாயப்பா அவற்றை நிகழ்த்தியே தீருவேன். நீ நினைத்தது நினைத்தவாறே நடக்கும். உனக்கு நன்மையை வழங்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். நீ எத்தனை நாட்கள் பட்ட துயரங்கள் யாவும் முடிவுக்கு வந்துவிட்டது. உன் துயர நாட்கள் முடிவுக்கு வந்ததால் நீ இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் துயர நாட்கள் முடிவடைந்து இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதற்காகவும் கவலை வேண்டாம், அச்சமும் வேண்டாம். ஆதலால் மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாய்ராம்.